அவர் கட்சி, அவர் ஆட்சி, அவர் அரசு, அதனால அவர் கட்சி கொடியோட வர்றாரு. கட்சி சின்னம் பொறித்த டி ஷர்ட்டை துணை முதல்வர் உதயநிதி ஆய்வுக் கூட்டத்திற்கு அணிந்து வருவது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். என்ன ஆய்வு? ஆய்வு நடத்துறாரு. ஆய்வு பற்றி சொல்லுங்க. அப்புறம் வந்து அந்த கவர்மெண்ட் நிகழ்ச்சி அதுல வந்துட்டு அவரு கட்சியினுடைய அவர் கட்சி, அவர் ஆட்சி, அவர் அரசு, அதனால அவர் கட்சி கொடியோட வர்றாரு. அது நம்ம கேட்க முடியாது. யாரு கேட்பா? நீங்க இங்க பாருங்க, ஒரு நீதிபதி அரசியல் பேசக்கூடாது, ஒரு மாவட்ட ஆட்சி பணியில் இருக்கிறவர் அரசியல் பேசக்கூடாது, உயர் காவல்துறை அதிகாரிகள் பேசக்கூடாது, அரசு வழக்கறிஞர்கள் அரசியல் பேசக்கூடாது, ஆசிரியர் பெருமக்கள் பேசக்கூடாது, யாருமே பேசக்கூடாது. ஆனால் இது எல்லாத்தையும் அடக்கி கட்டி ஆளுகிற முதலமைச்சர், துணை முதலமைச்சர்லாம் அரசியல் பேசலாம். அந்த மாதிரி தான் அவங்க அரசு விழாவில் அவங்க அடையாளங்களோட வர்றது. அதை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க சரி இப்போ என்ன செய்யலாம், நம்ம கண்டிக்கிறோம், அதனால அடுத்த முறையும் அதே தான் செய்வாங்க. அவங்க அரசு மக்கள் காசுல மக்களுக்கான நிவாரணம் ஒரு அரிசி கொடுக்குதுன்னு வச்சுக்கிறீங்களேன், அதுல அந்த கட்சி தலைவர்களின் படம், அந்த கட்சியின் சின்னம் பொறிக்கப்படுதா இல்லையா? அரசு ஒரு நலத்திட்டம் கொடுக்குது வச்சுக்கிறோங்க. இப்போ ஒரு மிக்சி கொடுக்குது, கிரைண்டர் கொடுக்குது, மின்விசிறி கொடுக்குதுன்னே வச்சுக்கிடுவோம். ஒரு மடிக்கணினி கொடுக்குது, அது மக்கள் காசுல தானே கொடுக்குது. அதுல அந்த கட்சியின் அந்த தலைவர், அந்த ஆட்சியில் இருக்க தலைவி, அவங்களுடைய கட்சி சின்னம் பொறிக்கப்படுதா இல்லையா? அது மாதிரிதான் இது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.